ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பாப்பாவோட பர்த்டே விலாக். பர்த்டே ஷாப்பிங் தான். ஷாப்பிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஷாப்பிங் வந்து இந்த இயர் நம்ம சென்னை சில்க் போயிருக்கோம். வேளச்சேரி சென்னை சில்க். பாப்பா பற்றி தான் தெரியுமே நமக்கு. பாப்பா வந்து எப்போவுமே அவள் தான் செலக்ட் பண்ணுவாள். நிறையவே கலெக்ஷன் பாப்பா பார்த்துட்டு தான் அதில் செலக்ட் பண்ணுவாள். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. நாங்கள் போன உடனே ஒரு ட்ரெஸ் ஒன்று பார்த்தோம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை வெயிட்டிங்கில் வச்சுருப்போம். ஃபுல்லாக பார்த்துட்டு வரட்டும், வந்துட்டு என்னன்னு லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் அன்றைக்கி நாங்கள் போகிறப்ப இருந்த கலெக்ஷன்ஸ். சும்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எது நமக்கு பிடிக்குதோ அதை பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பாப்பாவும் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டும் அவளுக்கு வேறு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரு ஆனதும் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம். அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, அப்போ அதையே போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்க்க கிளம்பிட்டோம். இன்னொன்று ட்ரையல் பார்க்காமையும் அவள் ட்ரெஸ் செலக்ட் பண்ணவே மாட்டாள் எப்போவுமே. இப்போது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது சென்னை சில்க் வந்து கொஞ்சம் ப்ரைஸிங்காக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக ஷாப்பிங் வந்தோம். அதனால் பக்கத்தில் இருக்கிறதுனால சரி இங்கே போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணது. இந்த ஃபுல்லாகவே மிரர் ஒர்க்கு. இதை ஃபோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் பர்த்டே சரி தனியாக தெரிகிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக சரி இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. அங்கே சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணது. ஆனால் அது வந்து அவளோட ஒரு சைஸு பெருசாக இருந்தது. அதனால் அவள் சைஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதை பார்த்துட்டு தான் ஹேங்கரில் இருந்தது. பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம். பாப்பா இப்போ என்ன போஸ் கொடுக்குறான்னா, அந்த கேட்லாகில் இந்த மாதிரி தான் போஸ் இருந்தது. அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இதை ஃபோல்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு அந்த சேல்ஸ் கேர்ள் பட் கஷ்டமே வேறு லெவலில் தான் சொல்லணும். இந்த இயர் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் வில்லியனூர் மாதா அப்படின்னு ஒரு சர்ச்சு. இது வந்து ரொம்ப பழங்காலத்து ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த சர்ச் வச்சு ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க, வில்லியனூர் மாதா அப்படின்னுட்டு. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த படங்கள் நிறைய முறை பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து தம்பி பாப்பா இது வரைக்கும் பார்த்ததில்ல. இங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த படம் வந்து ஒரு நாள் முன்னாடி போட்டு காட்டினோம். இந்தந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு தெரியட்டும். அப்போ நம்ம அங்கே டேரெக்டாக போய் விசிட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இது இந்த இடத்துல இந்த சீன் நடந்தது, அது மாதிரி ஞாபகம் வரும், அதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி நாள் வந்து போட்டு காட்டியிருந்தோம். உள்ளே போயிட்டதுக்கப்புறம் ரூம் ஃபஸ்ட்டு புக் பண்ணோம் இல்லையா, அதுக்காக ரூம் புக்கிங்காக தான் போயிட்டுருக்கோம். ரொம்பவே பழங்காலமாக எப்படி அதை கட்டினாங்களோ அதே மாதிரி தான் இன்னுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. பெயிண்டிங்ஸ்லேருந்து அந்த மூவியில் கூட இதே பெயிண்டிங்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ பெயிண்டிங் இயர்லியர்ஸ் பண்ணுவாங்க, அது ஓகே. மற்றபடி கலர் அதே மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது. நல்ல பெரிய இடம், ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. உள்ளே இருக்கிற ஃபாதர்ஸ் கூட நல்லாவே பேசினாங்க. நம்ம ரூம் புக் பண்ணதுக்காக போயிருந்தோம். நம்மக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு எங்கேருந்து வரீங்க, எந்த பங்குலேருந்து வரீங்க, இது மாதிரி எல்லாமே கேட்டாங்க. நல்லா பேசினாங்க. அப்புறம் ரூம்ஸ் வந்து நமக்கு ஒரு பாய் அனுப்புனாங்க நம்ம கூட. அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ரூமுமே நல்லா தான் இருந்தது. நாங்கள் போனது வந்து ஜான் 11 வந்து பாப்பாவோட பர்த்டே. அப்போது வந்து நிறையவே சீசன் இல்லை, இன்னொன்று திருவிழா டைம் அது மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் நமக்கு ரூம் ஈஸியாக கிடச்சிது. நமக்கு ஏசி ரூம் புக் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் பாப்பா ட்ரெஸ்ஸு. அன்றைக்கி பார்த்ததுக்கும் இன்றைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அன்றைக்கி ரொம்ப நார்மலாக திடீர்னு தான் போயிருந்தோம் ஷாப்பிங்க்காக. அப்போ இருந்ததை விட இப்போது கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னுமே அழகாக இருந்தது பாப்பாவுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா இருக்குது, செலக்ட் பண்ணது சூப்பராகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். நம்ம அங்கே போனது வந்து ஜான் 10 வந்து இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டு ஈவினிங் அப்போது நம்ம அங்கே ரீச் ஆகிருப்போம். வந்து அங்கே ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தோம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லக்கேஜ் கூட இருந்தது. பாப்பா வந்து அவளுக்கு வேறு எந்த திங்ஸும் எடுக்க மாட்டேன், என்னோடய ட்ரெஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மற்ற நாள் நம்ம அவகிட்ட கொடுக்கவே மாட்டோம். இந்த நாள் வந்து என்னோடய ட்ரெஸ் மட்டும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தா. அவளோட நீங்கள் என்ட்ரோ கொடுக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையில் ஒரே ஒரு பேகு, அதுவும் அவளோட ட்ரெஸ் பேக் மட்டும் தான் இருந்தது. இது என்ன பாப்பாவுக்கும் எனக்கும் மேட்சிங்காக இருக்கும் ட்ரெஸ்ஸு.
ஒரு சிலருக்கு தோணியிருக்கலாம், ஒரு சிலருக்கு கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்னென்னா ஜான் 10th வந்து என்னோடய பர்த்டே, ஜான் 11 வந்து பாப்பாவோட பர்த்டே. ரெண்டுமே ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போனது. போயிட்டு இன்றைக்கி வந்து பாப்பாவோட பர்த்டே. 2 பேரும் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். பிளான் பண்ணி வாங்கினதில்லை. இது கிறிஸ்மஸ் நியூ இயர் ஷாப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சாரி எடுத்திருந்தேன். அது வந்து பர்த்டேக்காகன்னு இல்லை, ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து இப்போ பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆனதுனால நான் இன்றைக்கி இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் பர்த்டே ட்ரெஸ் போட்டிருந்தேன். செகண்ட் டே வந்து பாப்பாவுக்கு மேட்சிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாரீ அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் முன்ன பின்ன 2 பேருக்குமே பர்த்டேங்கிறதுனால என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, கேக் வாங்கிட்டு 11:59க்கு கேக் நம்ம கட் பண்ணுற மாதிரியும், நெக்ஸ்ட் டே பாப்பாவுக்கு, ஏன்னா 12 o'clock ஆனால் நெக்ஸ்ட் டே ஆயிரும்ல, அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி சீக்கிரமாக ட்ராவலிங் டயர்ட்னால சீக்கிரமாக எல்லோரும் தூங்கிட்டோம். அப்புறம் என்னாச்சு, அது காலையில் தான் கட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் காலையில் கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே சர்ச் போயிட்டு வந்துடலாம், வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். உள்ள ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் பசங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. போதும் வாங்க. இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப வழுக்கும், வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. ஃபஸ்ட்டு 3 படியில் சறுக்கிட்டு வந்துடுவேன்னு சொல்லி போனவன் ஃபஸ்ட்டில் இருந்தே வரா. கொஞ்சம் பயந்தான். அதுக்கப்புறம் கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க. இனி போயிட்டு எல்லாமே சுற்றி பார்க்கணும், டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஸ்டார்ஸு சாண்டா கிளாஸ்லாம் ஏன் இருக்காங்க அப்படின்னா, நம்ம போனது வந்து ஜான் 10, 11 இந்த டேட்டில் தான் நம்ம போயிருந்தோம். உங்களுக்கு கமெண்ட்ஸ் குடிலாம் பார்த்துட்டு வந்தீங்க? ஆமாம், நல்லா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். போய் பார்த்துவாங்க. அப்போ சொல்லிட்டே இருக்காங்க, அப்பா பிடிச்சி கேட்கணும். சரியா? ஆனிக்கு பர்த்டே மறந்துடாது. ஆனி பாட்டிக்கு பர்த்டே. அவளை கிண்டல் பண்ணுறதுக்காகவே பாட்டிக்கு பர்த்டே, ஆனி பாட்டிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அது வேறு ஒன்றும் இல்லை. ஆனி அப்படிங்கிறது வந்து ஏசப்பாவோட அம்மாவோட பேர், அதாவது ஜீசஸோட பாட்டியோட பேர். அவங்க பர்த்டே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க அண்ணம்மா அப்படிங்கிறது அவங்களோட நேம். அந்த பாப்பாவுக்கு அந்த பேர் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் அந்த மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். குடில் வந்து எதுக்கு இன்னுமே வச்சுருக்காங்க அப்படின்னா, நார்மலாக நிறைய சர்ச்சுகளில் வந்து பொங்கல் வரைக்குமே இருக்கும். என்னென்னா மற்ற பீப்புள்ஸ் வந்து பார்ப்பாங்க, அதெல்லாம் இருக்கும்ல, அதனால் அவங்க சீக்கிரமாலாம் எடுக்க மாட்டாங்க. அதனால் வச்சுருக்காங்க. நம்ம என்னென்னா நம்ம கரெக்டாக அந்த டேட்டில் போனதுனால பரவாயில்ல, நம்மளும் பார்க்க கொடுத்து வச்சுருக்கு. நிறைய சர்ச்சுகளில் வந்து ஓரளவாக எடுத்துருவாங்க ஒரு 1 வீக், இல்லைன்னா அந்த வீக் போய் அடுத்த சண்டே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாகவே வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, நமக்கு இந்த வாட்டி பார்க்குறதுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு சர்ச்சில் ஒரு தீமில் செஞ்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை தான். முன்னாடி உள்ள பழங்காலத்தில் மாட்டு தொழுவத்தில் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு கேணி இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் அவங்க இமேஜின் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம போய் பார்த்து கொஞ்ச நேரம் தான், நம்ம வீடியோ எல்லாமே ஃபுல்லாகவே எடுத்துட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டு நாங்கள் வரும்போது ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம கரெக்ட் டைம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் நாங்களே. தம்பி தள்ளிப்போ, அழகாக இருக்குடா. இந்த வாட்டி வில்லியனூர் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் வந்தது. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு அப்பப்போ காட்டிக்கிட்டே இருந்தது. அப்படியா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சர்ச் முன்னாடியே இருந்திருக்கும், இந்த இடம் வந்து இப்போ தான் வச்சுருப்பாங்க.
அதனால் இது ரொம்ப காட்டிக்கிட்டே இருந்தது. அப்போ நான் அதிகமாக வில்லியனூர் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ சரி இந்த வாட்டி அப்போ அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன், இது மாதிரி ஒரு சர்ச் இருக்கான், நம்ம போகலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம இது மூவியில் தான் பார்த்துருக்கோம், நம்ம நேரில் போனதே இல்லை, பார்த்ததே இல்லை, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எதுவுமே தெரியாது ஃபஸ்ட்டு. இது பாண்டிச்சேரிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. போயிட்டு நம்மளும் வரலாம் அப்படின்னு சொல்லி பேசினோம். அதுக்கப்புறம் அது என்றைக்கு அமைஞ்சதுன்னா பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி தான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சரின்னா அன்றைக்கி நாங்கள் வந்துவிட்டோம். இந்த இடம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு மட்டும் இல்லை, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ கிளாரிட்டியாக இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. இன்னொன்று மைண்டே நல்லா இருக்கும்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி சில இடங்களில் தான் நமக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்தது. இந்த இடத்துக்கு வரும்போது நிறைய பேர்ட்ஸ் சவுண்ட் இருந்தது. அப்புறம் அந்த இடமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதில் இருந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். கொஞ்சம் ஸ்பீட் மோடில் தான் வச்சுருக்கேன், ஃபாஸ்ட்டாக போயிடும், அப்படியே பாருங்கள். நைட்டு கட் பண்ணியிருந்தால் 2 பேரும் ஒன்றா கட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அது சர்ப்ரைஸாக பிளான் பண்ணதுனால எங்களுக்கு தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து எல்லாம் சர்ச்செல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடம் என்னென்னா நிறைய கல் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த சிமெண்ட்டு போட்ட மாதிரி ஒரு இடம் இருந்தது. இந்த இடத்துலேருந்து எடுக்கும்போது ஃபோட்டோவும் நம்ம சர்ச் தெரியும், அந்த மாதா குளம் அதுவும் தெரியும், கிளியராகவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, சரி இங்கேயே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வேறு எந்த டேங்கோ இல்லை வேறு எதுவும் இல்லை, கீழே கல் இருந்தது, மேலே இந்த ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பில் இது வச்சுருந்தாங்க. சரி இங்கேயே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த பக்கம் வந்துடு பாப்பா, அப்படி பின்னாடி. ஓகே ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஆனி. ஓகே சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ அண்ணா குட்டி இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், கீழே விழுந்துடாம கையில் எடுத்து கொடு, கீழே விழுந்துடாம. பாப்பா நீ எடுத்து விட்டு பாப்பாக்கு சின்ன பிசை போயிடு, பாப்பாக்கு லேட் எடுத்துக்கோ. புது அட்மாஸ்பியர், புது அனுபவம், அந்த மாதிரி தான் சொல்லணும். நல்லா இருந்தது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது. பாப்பா தம்பி ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இது நைட்டு கட் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ நல்லா இருந்திருக்குமான்னு தெரியல. எனக்கு என்னவோ மார்னிங் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. சரி நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த இடம் கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச்சோட ஆப்போசிட்டில் வந்து நம்ம தங்கியிருந்த ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு கீழவே நாங்கள் கட் பண்ணோம் இங்கே. ஏன்னா இங்கே இருக்கும்போது தான் சுற்றி நம்ம கவர் பண்ணும்போது எல்லாமே கவர் ஆகும், நம்ம ஃபுல் மெமரி அப்படியே கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு தான் நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணது. மேலே பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தனால தான் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா கீழே ஈட்டபிள் ஐட்டம்ங்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது. அங்கேயும் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படி எடுத்தோம். அந்த மூவியில் வந்து நிறைய மரங்கள் இருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த மரங்களான்னு தெரியல, ஆனால் நிறைய மரங்கள் உள்ளே இருக்குது. ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாச்சு, புதுசாக எங்கேயாவது போகணும், புது இடத்த பார்க்கணும், அது மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு போகணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லான மைண்டோடு நம்ம திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இடம் சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்டே பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு நேச்சரான இடத்துல நம்ம இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக க்ரீனரியாக. Thank you, bye.